ஹலோ, ஆதாமுக்கு ஃபுல்லாக வெஜ்ஜு தான் கொடுத்தாரு கர்த்தர் ஃபஸ்ட்டு. ஏதேன் தோட்டத்தில் பழ வகைகள் அதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. ஆனால் நோவாவுக்கு பிற்பாடு தான் நான்வெஜ்ஜு கொடுத்தாரு. ஏன் தெரியுங்களா? இப்போ சரீரம் எல்லாம் மாறி போச்சு, சீதோச நிலையெல்லாம் மாறி போச்சு. அப்போது இதில் எல்லாத்தையும் சர்வைவ் பண்ணணும், நல்லா இருக்கணும்னு சொன்னால் இவன் நான்வெஜ் கொடுத்தா தான் சரிப்படுன்னு சொல்லி கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஓகே, ஸோ ஆகவே கர்த்தர் நம் நிலைமையை அறிந்து நமக்கு வேண்டியதெல்லாம் நேர்த்தியாய் கொடுக்கிற தேவன். அதனால தான் நல்லவைகளை நலமானவைகளை நாம் எடுத்துக்கொண்டு அதை புசிக்கணும். புசிக்கணுமா? ருசிக்கணுமா? எத்தனை பேர் ருசிக்க விரும்புகிறீங்க? எதை ருசிக்கணும்? கர்த்தர் நல்லவர் என்பதை. எப்படிப்பட்டவர் அவரு? நல்லவர் என்பதை எதை ருசிக்கணும்? கர்த்தர் நல்லவர் என்பதை. எப்படிப்பட்டவர் அவரு? நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும். ருசிச்சு பார்த்தா தான் அது எப்படின்னு தெரியும் இல்லையா? ருசிச்சு பார்க்காம நம்மால் அது சொல்லவே முடியாது. எத்தனை பேர் ருசிச்சிருக்கீங்க? ருசிச்சிருக்கீங்களா? ஆமென். அழகானவர், அருமையானவர், இன்பமானவர், மேலானவர், மகிமையானவர், போதுமானவருக்கும் அதிகமானவர், இப்படி ஒவ்வொரு காரியத்தை நாம் ருசிக்கணும் பாருங்க அவரிடத்து. சரியா? நாம் அவள் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம் எல்லாரும் உளையான சேற்றில் கடந்தோம். அது எப்படிப்பட்ட லைஃபு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சேத்துக்குள்ளே கிடந்தோன்னா அது எப்படி இருக்கும்? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கித்தான் பிரபுக்கோட ராஜாக்களோடு உட்கார வச்சிருக்காரு. இப்போ இந்த லைஃப் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முந்தின லைஃப் அது. இப்போ புதிய சிருஷ்டி, புதிய வாழ்வுக்குள்ளே வந்த பிற்பட்ட லைஃபு வேறு விதத்தில் மாற்றப்பட்டிருக்கு. மாற்றியிருக்கா? ஆமாவா? ஸோ இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த புதிய வாழ்க்கை. ரைட்டா? பழைய துருத்தி, புதிய துருத்தி. யோசிச்சு பாருங்க. பழைய துருத்தி நல்லா ட்ரையாக காஞ்சி போய் கிடக்கும் இல்லை? அது திராட்சை ரசத்தை ஊற்றுனோன்னா அது என்ன செஞ்சிடும்? வெடிக்க பண்ணி எல்லாமே சிந்த பண்ணிவிடும் பழைய துருத்தி. ஆனால் புதிய துருத்தி என்ன பண்ணுவான்? ஊற்றுனீங்கன்னா அதுக்கேற்றபடி ஃப்ளெக்சிபிளாக மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? அப்படி தானே? நீங்கள் பழைய துருத்தியா புதிய துருத்தியா? கொஞ்சம் யோசிச்சு. எல்லாமே புது சிருஷ்டிக்குள்ளே தான் கொண்டாந்து கனெக்ட் பண்ணுறாரு இல்லை? பழைய வஸ்திரம், புதிய வஸ்திரம். ரைட்டா? இப்போ பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு உங்கள் நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க.